சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். மே மாதம் 22ஆம் தேதி. ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம். விசுவாசிகள் ஒருமனப்பட்டு தேவனுடைய சித்தம் என்னவென்று தங்கள் இருதயங்களில் பூரண சமாதானம் அடையும் வரை சபை தொடர்பான எல்லா காரியங்களுக்காகவும் ஒன்றாக ஜெபிக்க வேண்டும். வெறும் வேத பிரசங்கம் மட்டும் போதாது, ஒன்றுபட்ட ஜெபம் அவசியமாகும். தேவனுடைய பரிபூர்ணம் கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிறது. சபையின் சில விசுவாசிகள் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் கூடுகிறார்கள், ஆனால் ஜெபக்கூட்டங்களில் பங்கேற்பதில்லை. இதன் விளைவாக அவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் பலவீனமாகவும் முதிர்ச்சியற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களால் தேவனுடைய ஆழமான காரியங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு இது மிகவும் அருமையாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள். ஆனால் மற்ற விசுவாசிகளுடன் தங்கி சகவாசத்தை அனுபவித்து மகிழவோ அல்லது சபை பொறுப்புகளில் பங்கு கொள்ளவோ ஒருபோதும் அக்கறை காட்டுவதில்லை. இவ்வாறு அவர்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாகவே இருக்கிறார்கள். மறுபுறம் கிறிஸ்துவை கிறிஸ்து தங்கள் சரீரத்தின் தலையாக கருத கற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பரிபூர்ணத்தை அனுபவிக்க இயங்குவார்கள். அவர்கள் தேவனுடைய ஜனங்களின் ஐக்கியத்தை விரும்புவார்கள் மற்றும் சபை கூட்டங்களில் ஆர்வத்தோடு பங்கேற்பார்கள். ஜபத்திற்காக அடிக்கடி ஐக்கியப்பட கற்றுக்கொண்டால் தேவ ஜனங்களாகிய நாம் என்ன விதமான வல்லமையை அனுபவிப்போம் என்பதை அனுபவத்திலிருந்து நான் அறிவேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனம், ரோமருக்கு நிருபம் 15வது அதிகாரம் 30வது வசனம், எபேசியருக்கு நிருபம் 6வது அதிகாரம் 18வது வசனம், கொலோசியருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 3வது வசனம், 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 25வது வசனம், 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 1வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு பெரிய தேவனுடைய ஊழியனாக இருந்த போதிலும் பரிசுத்தவான்களின் ஜபங்களை தொடர்ந்து கேட்பதை நாம் இந்த அதிகாரங்களில் வாசிக்கின்றோம். அவன் தேவனை நன்கு அறிந்திருந்தான், ஆயினும் அவன் சபையின் ஜபங்களை சார்ந்திருந்தான். இந்த அர்த்தத்தில் நாமும் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்க வேண்டும். எனக்கு நீயும் உனக்கு நானும் வேண்டும். நாம் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒன்றாக சந்தோஷப்பட வேண்டும், ஒன்றாக துன்பப்பட வேண்டும். கிறிஸ்துவின் ஒரே தலையின் கீழ் ஒன்றாக ஊழியம் செய்ய வேண்டும். இதனால்தான் நாம் கிறிஸ்துவின் சரீரம் என்று அழைக்கப்படுகிறோம்.